வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் ஒருவரை சந்திக்கவிருக்கிறோம். இமேட்டை பயன்படுத்தி நன்மை கண்ட ஒருவர் ஜமுனா ராணி. சரி, அவரை இப்போ சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. வணக்கம். வணக்கம். சரி, ஜமுனா ராணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் எங்கேருந்து வருகை தந்துள்ள இருக்குது? எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஜோஹர்லேருந்து. சரி, உங்களோட ஒரிஜினல் பிளேஸ் எங்கேருந்து வந்திருக்கீங்க? பிறந்த இடம் சிங்கப்பூர். சிங்கப்பூர் எங்கே பகுதி? ஜூரோங்லேருந்து வந்திருக்கீங்க. சரி, நீங்கள் வந்து இந்த இமேட்டை பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த இமேட் எங்கே இருக்கிறது? ஸோ எங்கே இருக்கிறது இமேட்? சகோதர சகோதரி, இதுதான் இமேட். ஸோ இந்த இமேட்டை பற்றி சில விளக்கங்கள் நான் பிறகு கூறுகிறேன். சரி, இந்த இமேட்டை பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். ஜமுனா ராணி, இந்த இமேட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை காலமாக, எவ்வளோ காலமாக இந்த இமேட்டை நீங்கள் பயன்படுத்தி வரீங்க? 4 மாதம். இதுக்கு முன்னாடி இந்த இமேட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய படிப்பு விஷயத்தில் எப்படி இருந்துச்சு? உங்கள் படிப்பு எப்படி இருந்துச்சு சொல்லலாம்? படிப்பு நல்லா தான் செய்வேன், ஆனால் நிறைய டைம் போடுறதில்ல. ஸோ ஓகே, உங்களோட மெமரி பவர் எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்கள் படித்தது எப்படி உங்களால் ஞாபகப்படுத்த முடியுதா அல்லது குறைவாக இருந்ததா? இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி குறைவாக இருந்தது. வெரி லெஸ். சரி, இப்போ இந்த இமேட்டை 4 மாதமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். 4 மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு? இந்த 4 மாதங்களில் எனக்கு என்னுடைய ஞாபக சக்தி கெட்டிங் இன்க்ரீஸ் அதிகமாக தென்படுகிறது. சரி, அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பரீட்சையில் கெமிஸ்ட்ரி நல்லா செய்ய மாட்டேன், ஆனால் இந்த பரீட்சையில் வந்து எனக்கு A1 கிடைச்சி. குட். ஸோ இந்த இமெயில் பயன்படுத்தினதுலேருந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய வருது. சரி, இப்பொழுது நாம் உங்களுடைய பெற்றோரை சந்திப்பிக்கிறோம். உங்களுடைய தாயார். சரி, வணக்கம்மா. சரி, உங்கள் பெயர்மா? கிருஷ்ணவேணி. சார், அம்மா, நீங்கள் வந்து இது வந்து உங்களோட மூத்த பிள்ளையா? சரி, பிள்ளைக்கு வந்து நீங்கள் உண்மையிலே வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் நம்புகிறோம். அதை விட முக்கியமானது இந்த இமெயிட்டை நீங்கள் கொடுத்து பிள்ளைக்கு உண்மையிலே ஒரு பெரிய உதவிகரம் கொடுத்துருக்கீங்க அவங்களுடைய படிப்புக்கு அப்படின்னு சொல்லலாமா? சரி, இந்த பிள்ளையோட மாற்றத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க, அதாவது சின்னதுலேருந்து பார்த்துட்டு வரீங்க. இந்த இமெயிட்டை பயன்படுத்துகிற பிறகு அதோட வித்தியாசங்கள் என்னென்னு தெரிஞ்சிச்சு? நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம். வித்தியாசம்னா முன்ன வந்து படிப்பாங்க, ஆனால் சோர்ந்துருவாங்க ரொம்ப சீக்கிரம். கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியுது அவங்களால. அப்போ சுறுசுறுப்பா இருக்காங்க. இப்போ ரூம்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க, இப்போ வந்து வெளியே உட்காந்து அந்த மேட்ல உட்காந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப படிப்புல வந்து எப்படி இம்ப்ரூவ்மென்ட் நீங்க பாத்தீங்க? அவங்க சொன்ன மாதிரி இந்த மேத்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாஸ் ஆவாங்க. ஆனா இந்த வாட்டி A1 எடுத்திருக்காங்க. A1 மேட்ச்ல எடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சிங்கப்பூர்ல படிக்கிறாங்க. டஃப்பா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சோர்வா இருக்கும். சில சிங்கப்பூர்ல இருந்து இங்க திருப்பி ஜேபிக்கு வரணும், ரொம்ப டயர்டா வருவாங்க. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. as a parents நீங்க மாதிரி உங்களுக்கு தெரிய வருது, அது உண்மையிலே உற்சாகமாக இருக்கிறது. சரி, இப்போ வந்து நீங்க வந்து இந்த இமெயிட்டை பயன்படுத்தாத பேரண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பெற்றோர்களை தான் நான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா பெற்றோர்களை தான் அதை முறைப்படுத்தி வாங்கி கொடுக்குறாங்க அவங்க பிள்ளைகளுக்காக. அப்போ பெற்றோர்களாகிய நீங்கள் மற்ற பெற்றோர் இந்த இமெயிட்டை வாங்கி கொடுக்காத பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னென்ன மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம எல்லாரும் பிள்ளைங்க சுறுசுறுப்பா இருக்கும், நல்லா படிக்கணும்னு தான் யோசிப்போம். ஆனா இது ரொம்ப ஒரு உதவியா இருக்கு. டியூஷனுக்கு அனுப்புறோம், செய்கிறோம், போறோம். எவ்வளவுதான் நம்ம டியூஷனுக்கு அனுப்புனாலும் அவங்க அது படிக்கிறதுக்கு அந்த சுறுசுறுப்பு அவங்க வேணும். அதை யோசிக்கணும், அதை திருப்பி நம்ம ரிவ்யூ பண்ணணும், அப்படி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இந்த மேட்ல உட்காந்து மெயினா என்னன்னா என் டாட்டர் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. நல்லது, படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் எடுத்து படிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெற்றோர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமா இது உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி முதல்ல அவங்க உடல் சுறுசுறுப்பு உண்டாக்குங்க, சோர்வு நீங்கும், படிக்கிற ஆர்வம் அவங்களுக்கே வரும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா உங்க பேட்டிக்கு, மிக்க நன்றி. சரி ஜானு, உங்களுக்கும் எனது நன்றி. வணக்கம்.